தென் தமிழகத்தின் எல்லையில் ஆர்ப்பரிக்கும் கடலின் நடுவே அமைதியாய் உறங்கும் ஒரு பாறையிடம் கேளுங்கள். இந்த கடல் வரும் முன்பே காலத்தால் அழியாத ஒரு பெரும் இனக்கூட்டம் வாழ்ந்த இடம் இது என்று உரக்க கூறும் அது. அங்கு உருவமற்ற காற்று கூட நூற்றாண்டுகளாய் சுமக்கும் உணர்வுகளின் பலுவால் கனத்து போயிருக்கும். அது வீசும் ஒவ்வொரு முறையும் உற்று நோக்கினால் கேட்கும் அந்த சரித்திர பெயர். ஆழ்கடலின் ஆழம் அறிவார் யார்? அங்கு கடல் அன்னையின்ற முத்துக்கள் அடையாளம் காட்டும் இவர்கள் விட்டு சென்ற பாத சுவடுகளை. இது ஆழ்கடல் வரை சென்று வேறு ஊன்றிய ஒரு அரச மரபு. அவர்களின் நிலம் நெய்தல், தலம் தென் மதுரை, சின்னம் மீன், உயிர் தாய் தந்த தமிழ். நிலமுடிந்து கடல் கடந்து வான் தொடும் வரை நீண்டிருந்தது இவர்கள் சாம்ராஜ்யம். எங்கும் தமிழ் உயர சங்கம் தனை அமைத்து அங்கம் மெலிந்தாலும் தமிழே உயிர் என்று தமிழ் வளர்த்த ஆதி இனம். சங்க கவிதைகளே இவர்கள் பேச்சு மொழி. போருக்கு போனாலும் போரின் தூதுச் சுருளில் கூட காதல் எழுத தெரிந்த மாந்தரினம், மரபரினம். ஆனால் வரலாறு என்பது வெறும் கவிதை மட்டுமல்ல, இது இரத்தத்தால் எழுதப்பட்ட காவியம். சேர சோழ பல்லவ அரசுகள் கூட பார்த்து அஞ்சிய ஒரு மாபெரும் பேரரசின் உண்மை கதை. வரலாறு எழுதப்படுவது அல்ல, அது உண்மை சம்பவங்களின் உயிர் துடிப்பு. மீன் கொடி பறக்க அலை கடல் நடுவே பலகலம் செலுத்தி பாரெங்கும் சென்று பகைவர்கள் நெஞ்சில் பயத்தை விதைத்த முதல் குடி, மூத்த குடி, ஆதி தமிழர்கள் தோன்றிய குமரி கண்டத்தை ஆண்ட இனம் பாண்டியர்கள் என்பதே அந்த சரித்திர பெயர். வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. இந்த பதிவில் ஆதி தமிழர்கள் வாழ்ந்த குமரி கண்டத்தை ஆட்சி செய்த பாண்டியர்களுடைய வரலாறை தான் முழுசா பார்க்க போறோம். வரலாற்று ஆதாரத்தின்படி இந்த உலகத்துல கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரே அரச வம்சம்னா அது ஆதி தமிழர்களான பாண்டியர்கள் மட்டும்தான். உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு பெரிய நீண்ட கால அரச மரபு கொண்ட இனம் வாழ்ந்தது கிடையாது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க பாண்டிய பேரரசுடைய ஆரம்ப புள்ளி எங்கிருந்து தொடங்குச்சு, அது கடைசியா எப்படி வீழ்ச்சியை சந்திச்சுதுன்னு முழுசா இப்ப நாம பார்க்க போறோம். அதனால இந்த பதிவை 6 அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. யாரும் சொல்லாத பாண்டியர்களின் வரலாறு இனி உங்கள் விழித்திரையில். இது தமிழ் ஃபேக்டரியின் லெஜெண்டரி ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில். பாகம் 1, தெற்கத்திய மரபர்கள், பாண்டியர்களின் எழுச்சி. பாண்டியர்களுடைய வரலாறு தேடும்போது 2 விஷயங்களை நாம மிக முக்கியமா கருத்தில் கொண்டு பார்க்கணும். ஒன்று இலக்கிய ஆதாரங்கள், மற்றொன்று வரலாற்று ஆதாரங்கள். கிடைச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஆய்வு செய்யும் போது சோழர்கள் மாதிரி பாண்டியர்கள் தங்களுடைய வரலாறை கல்வெட்டுகள்ல பெரும்பாலும் எழுதலன்னு நமக்கு தெரிய வருது. அது எழுதப்படாம இருக்கலாம், இல்லனா காலத்தால அழிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா ஆதி தமிழர்களான பாண்டியர்கள் கல்வெட்டுகளையும் தாண்டி ஒரு முக்கியமான இடத்துல அவங்களுடைய வரலாறை பதிவு செஞ்சிருக்காங்க. அதுதான் அழியா தமிழில் அவதரித்த இலக்கியங்கள். முதல்ல நாம இலக்கியங்கள் கூறும் பாண்டிய நாடு எப்படிப்பட்டது, அதில் தோன்றிய முதல் பாண்டிய மன்னன் யார்னு பார்த்துடலாம். இலக்கிய குறிப்புகள் படி குமரி கண்டத்தை ஆண்ட முதல் மன்னன் ஒரு பாண்டிய மன்னன். அவருடைய பெயர் வடிவலம்ப நின்ற பாண்டியன். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியார் இந்த பாண்டிய மன்னன் 24,000 ஆண்டுகள் குமரி கண்டத்துல அரசாட்சி செய்தார்னு சொல்லி இருக்காரு. மேலும் இவருடைய மேற்பார்வையில தான் முதல் முறையா தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்டதுன்னு சொல்றாரு. இங்க இவர் ஆட்சி செய்த ஆண்டு புனையப்பட்டு கூறியிருந்தாலும் இவர் பாண்டிய மரபுல நெடுங்காலம் ஆட்சி செய்த ஒரு அரசரா இருந்திருக்காரு. இப்படி நீண்ட காலம் ஆட்சி செய்ததால இந்த ஆதி தமிழன நெடியோன் என்றும் புலவர்கள் அழைப்பதுண்டு.
இவர் எந்த அளவுக்கு நெடியோன் என்றால் முதல் தமிழ்ச்சங்கத்தை தோற்றுவித்த பாண்டிய மன்னராக இவர் அறியப்படுகிறார். சிலப்பதிகாரம் சொல்லுது, வடிவேல் எறிந்த வான்பகை பொறாது பக்ருளியாற்றுடன் பன்மலை எடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசையாண்ட தென்னவன் வாழி. இதோட அர்த்தம் என்னன்னா, நம் கற்பனைக்கும் அப்பாற்பட்ட காலகட்டத்தில் ஒரு பெரும் நிலப்பரப்பு இருந்ததாம். 7 குறும்பனை நாடு, 7 குன்ற நாடு, 7 குணகரை நாடு, 7 மதுரை நாடு, 7 தெங்க நாடு, 7 பின்பாலை நாடு, 7 முன்பாலை நாடு. இப்படி 7 இன் 7 பெருக்கத்தில் 49 நாடுகள் அதில் இருந்ததாம். இந்த 49 நாடுகளையும் கட்டி ஆண்டான் நெடியோன் என்ற பாண்டிய மன்னன். தமிழுக்கு முதல் சங்கம் அமைத்து அவன் சீரும் சிறப்புடன் ஆட்சி செய்து வந்த காலத்தில் ஒரு பெரும் ஆபத்து தமிழர்களை சூழ்ந்தது. வடிவேல் எறிந்த வான்பகை போல் ஒரு பெரும் எரிக்கல் குமரி கண்டத்தின் கடலில் வந்து விழுந்தது. அதனால் ஏற்பட்ட ஆழி பேரலை பக்ருளி ஆற்றையும் பல மலை அடுக்குகளையும் குமரி கோடையும் நீரில் மூழ்கடித்தது. மூழ்கிய பரப்பில் இருந்து தப்பித்து முன்னேறிய பாண்டிய இனம் வடக்கு நோக்கி சென்று கங்கையையும் இமயத்தையும் வென்று வெற்றி கொடி நாட்டினார்கள். இப்படியா முதல் கடல்கோள் ஆழி பேரலையிலிருந்து தப்பித்த தமிழரிடம் எஞ்சியிருந்த நிலப்பரப்புகளுக்கு இடம்பெயர்ந்து கபாடபுரம் என்னும் இடத்துல புது தலைநகர அமைக்கிறாங்க. இப்படி வடிவேல் எறிந்த ஆழி பேரலையையே எதிர்கொண்டு முன்னேறிய இந்த பாண்டிய அரசனுக்கு வடிவலம்ப நின்ற பாண்டியன்னு பட்டப்பெயரும் உண்டாகுது. இதன் பிறகு கபாடபுரத்தை தலைநகரா கொண்டு விரிந்து பரவிய பாண்டிய வம்சத்துல அடுத்த தலைமுறையா தலையெடுத்தவர் தான் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதி. இந்த அரசர் அவர் வாழ்ந்த காலத்துல ஆயிரக்கணக்கான யாகங்களை செய்து மக்களுக்காக பல தர்மங்களையும் நன்கொடைகளையும் செய்தார்னு இலக்கியங்கள் சொல்லுது. இப்படி பல யாகங்களை செய்ததால் தான் பல்யாகசாலை முதுகுடுமி பெருவழுதின்னு இவருக்கு பெயர் உண்டாச்சு. புறநானூறுல பாணர் தாமரை மலையவும் புலவர் பூணுதல் யானையொடு புனைதேர் பண்ணவும் மரணோ மற்ற இது விரல்மான் குடுமி இன்னா ஆக பிறர்மண் கொண்டு இனிய செய்தினின் நார்வலர் முகத்தே அப்படின்னு இவர் புகழ்பாடும் ஒரு பாடல் இடம் பெற்று இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா, தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் தமிழ் உயர்வதற்கும் இவர் கொடுத்த கொடைகளை இந்த பாடல் விவரிக்குது. தமிழ் வளர்க்கும் புலவர்கள் பயணிக்க யானையையே பரிசா கொடுத்த பாண்டிய மன்னா முதுகுடுமி அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. இந்த அரசர் வாழ்ந்த காலகட்டத்தில் குமரி கண்டத்துல மீண்டும் ஒரு பெரும் கடல்கோள் உண்டாகுது. அந்த கடல்கோள் கபாடபுரத்தையும் நீரில் மூழ்கடிக்க அங்கிருந்து மீண்டும் புலம்பெயர்ந்த பாண்டியர்கள் தற்போது இருக்கும் மதுரைக்கு வந்து அதையே தன் தலைநகரா மாத்திக்கிட்டு அரசாட்சி அமைக்கிறாங்க. முதல் கடல்கோள் வந்தப்போ குமரி கண்டத்துல ஏற்கனவே முதல் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சு. பாண்டிய அரசு கபாடபுரத்துக்கு மாறிய பிறகு 2ஆம் தமிழ்ச்சங்கத்தை அமைச்சாங்க. கடைசியா தென் தமிழகத்துல மதுரைக்கு வந்து அரசாட்சி அமைச்சப்போ 3ஆம் தமிழ்ச்சங்கம் பாண்டியர்களால அமைக்கப்படுது. தாய்மொழி தமிழ் வளர பாண்டியர்கள் நிறுவிய இந்த தமிழ்ச்சங்கம் எவ்வளவு காலம் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க மலைச்சு போவீங்க. இறையனார் கலவியல் உரை அப்படின்னு 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு தமிழ் நூல் இருக்கு. இந்த நூல்ல தமிழ்ச்சங்கம் நிலவிய காலகட்டத்தை வரையறுத்திருக்காங்க. அதன்படி தென் மதுரையில், அதாவது குமரி கண்டத்தின் தலைநகரில் கிட்டத்தட்ட 4440 ஆண்டுகள் முதல் தமிழ்ச்சங்கம் இருந்துச்சாம். இதுல மொத்தமா 4449 புலவர்கள் இருந்து தமிழ் வளர்க்க பணிபுரிந்தார்களாம். இதைத் தொடர்ந்து கடல்கோள் ஏற்பட்ட பிறகு கபாடபுரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 2ஆம் தமிழ்ச்சங்கம் 3700 ஆண்டுகள் செயல்பட்டதாம். கடைசியா மீண்டும் கடல்கோள் ஏற்பட்டு இன்றைய மதுரைக்கு மாற்றப்பட்ட 3ஆம் தமிழ்ச்சங்கம் 1850 ஆண்டுகள் இயங்கியதாம். இதுல மொத்தமா 449 புலவர்கள் பணியாற்றினார்களாம். இப்படி ஏறத்தாழ 10,000 ஆண்டுகளுக்கு மேல இயங்கின ஒரு பெரும் பின்புலத்தை கொண்டது தமிழ்ச்சங்கம்.
இந்த 10,000 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட 237 பாண்டிய மன்னர்கள் அரசாட்சியின் கீழே தான் இந்த தமிழ்ச்சங்கம் இயங்கி இருக்குன்னு இறையனார் கலவியுரை சொல்லுது. ஆக இலக்கியங்களின் அடிப்படையில் பார்த்தா கிமுக்கு முன்பே கிட்டத்தட்ட 8,000 ஆண்டுகள் நெடுநீண்ட வரலாறு கொண்டவர்கள் பாண்டியர்கள். இன்னைய தேதிக்கு நம்ம தேசத்துல எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட மிக பழமையான ஒரு புராண நூல்னா அது ராமாயணம் தான். அந்த ராமாயணத்திலேயே 2ஆம் தமிழ்ச்சங்க காலத்தில் உள்ள கபாடபுரத்தை பற்றி ஒரு குறிப்பு இருக்கு. ராமாயணம் கிஷ்கிந்த காண்டத்துல வால்மீகி சொல்றாரு, ததோ ஹேமமயம் திவ்யம் முக்தாமணி விபூஷ்யதம் முக்தா கபாடம் பாண்டியானம் கதா திருக்யச வானரா. இதோட அர்த்தம் என்னன்னா, இலங்கையை நோக்கி போகும் அனுமனுக்கு சில அறிவுரைகளை சொல்லும் போது, தென்பாண்டி நாடான கபாடபுரத்தை நீ கடந்து போகும்போது அங்க இறங்கிடாத, தப்பித்தவறி இறங்கிட்டனா அந்த ஊரை விட்டு இலங்கைக்கு போக உனக்கு மனமே வராது. அந்த கபாடபுரமே தங்கத்தாலையும் முத்தாலையும் விலையுயர்ந்த மணிகளாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். அங்கு இருக்கக்கூடிய மதில் சுவர்கள் கூட தங்கத்தால் ஜொலிக்கும். அந்த அளவுக்கு செல்வ செழிப்போட வாழக்கூடிய பாண்டிய ராஜ்யம் அது. வறுமை என்பதையே உன்னால் அங்க பார்க்க முடியாது. அங்க இருக்கிற நாகரிகமும் பண்பாடும் உனக்கு பேரானந்தத்தை கொடுக்கும். இப்படி வால்மீகி சொல்றாருன்னா, ராமாயண காலகட்டத்திலேயே பாண்டியர்கள் கட்டியாண்ட கபாடபுரம் இருந்திருக்குங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. மேலும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சோழ நாட்டை சேர்ந்த புலவரான கம்பரே தன்னுடைய கம்பராமாயணத்துல இதே கபாடபுரத்தை பற்றியும் பாண்டியர்களை பற்றியும் புகழ்ந்து பாடியிருக்காரு. ஒரு சோழ நாட்டு புலவர் பாண்டியர்களையே புகழ்ந்து பாடணும்? இதிலிருந்தே பாண்டியர்களின் பொற்கால ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து திருவிளையாடல் புராணத்துக்கு வந்தோம்னா, அதுல 170ற்கும் அதிகமான பாண்டிய மன்னர்களுடைய குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அடிப்படையில இந்த திருவிளையாடல் புராணத்துல ஈசனின் 64 திருவிளையாடல்களை சொல்வது மட்டுமில்லாம பாண்டியர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் விவரிக்கப்பட்டிருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு முறை நக்கீரர் இருக்கக்கூடிய அவையில தவறான பொருள் கொண்ட பாடலை ஈசனே கொண்டு வந்து சமர்ப்பிக்கும் போதும் அதை அவை புலவரான நக்கீரர் தவறுன்னு சொல்லி மறுப்பார். ஈசன் நெற்றிக்கண் திறந்த சமயத்திலையும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு வாதம் செய்வார். இப்படி கடவுளே வந்து சொன்னாலும் தவறான இலக்கணம் அமையக்கூடாதென்று பாடுபட்டது பாண்டிய இனம். மேலும் இந்த திருவிளையாடல் புராணம் படி குலசேகர பாண்டியன், மலையத்துவசன், சுந்தர பாண்டியன், உக்ரகுமாரன், வீரபாண்டியன், அபிடேக பாண்டியன், விக்ரம பாண்டியன், ராசசேகரன், குலோத்துங்கன், அனந்தகுணன், குலபூடனன், பாண்டி வம்சதீபன், புரந்தரசித்து, சுந்தரேச பாதசேகரன், இப்படி எக்கச்சக்க பாண்டிய மன்னர்களுடைய பெயர்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். ஆனா சோகமான விஷயம் என்னன்னா, இப்படி வரிசைப்படுத்தப்பட்ட பாண்டிய மன்னர்களுக்கு பெரிதா இவங்க உண்மையிலேயே வாழ்ந்தார்கள் என்று சொல்ல வரலாற்று ஆதாரங்கள் ஏதுமே இல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பாண்டிய மன்னர்கள் இலக்கியத்துல இருக்கிறாங்க. உண்மையிலேயே அவங்க வாழ்ந்திருக்கலாம்னு நம்ம உள்ளுணர்வு சொல்லுது. ஆனா ஆதாரங்கள் அதற்கு இடம் கொடுக்கவே மாட்டேங்குது. இந்த புள்ளியிலிருந்து இலக்கியத்தையும் தாண்டி பாண்டிய மன்னர்கள் பற்றி நமக்கு கிடைத்த ஆதார புள்ளியில் இருந்து தொடங்குவோம். 2ஆம் கடல்கோளுக்கு முந்தைய பாண்டியர்களுக்கு வரலாற்று ஆதாரம் என்பது பெரிதும் கிடையாது. ஆனா அதன் பிறகு முதல்ல பாண்டியர்களுடைய பெயர் இடம்பெற்றுள்ள கல்வெட்டு அசோகர் காலத்துல பதிக்கப்பட்ட கல்வெட்டாதான் கிடைக்கப்பட்டிருக்கு. கிமு 250, இது 3ஆம் தமிழ் சங்க காலகட்டம். அந்த அசோகர் கால பாறை கல்வெட்டுல தென் தமிழகத்தை ஆண்ட மிகப்பெரிய சாம்ராஜ்யமா பாண்டியர்களுடைய நாட விவரித்திருக்காங்க. கூடவே சேர சோழ பல்லவர்களுடைய குறிப்பும் அதுல இருக்கு. ஆனா கிமு 250ல தமிழகத்தை ஆட்சி செய்த பாண்டிய மன்னர் யாருங்கிறதுக்கு மீண்டும் ஆதாரம் கிடையாது. அதனால இங்க கொஞ்சமா நாம இலக்கிய சான்றுகளை எடுத்து கொண்டுதான் ஆகணும். இலக்கிய சான்றுகள் படி வரலாற்று ஆய்வாளர்கள் அந்த காலகட்டத்தில் இயக்கப்பட்ட பாடல்கள் மூலமா முதலாம் நெடுஞ்செழியன் தான் பாண்டிய அரசனா இருந்திருக்க கூடும்னு சொல்றாங்க. மேலும் இதே காலகட்டத்தில் பாண்டியர்களை பற்றி பதிவு செய்யப்பட்ட மிக முக்கியமான ஆதாரம் கிரேக்க நாட்டை சேர்ந்த மெகஸ்தனிஸ் எனும் வரலாற்று பயணியின் குறிப்பு.
மெகஸ்தனிஸ் அவர் எழுதிய இண்டிகா அப்படிங்கிற புத்தகத்துல தான் பாண்டியர்களை பத்தி சொல்லி இருக்காரு. கிமு 3ஆம் நூற்றாண்டுல இந்த கிரேக்க பயணி சந்திரகுப்த மௌரியருடைய நீதிமன்றத்துல தூதரா இருந்தாரு. அந்த தருணம் பாண்டியர்களுக்கும் மௌரியர்களுக்கும் வணிக ரீதியான உறவு இருந்துச்சு. அந்த உறவின் காரணமா பாண்டிய நாட்டுக்கு வந்த மெகஸ்தனிஸ் பிரமிச்சு போறாரு. அவர் பாண்டிய நாட்டை பத்தி சொல்லும் போது அத பண்டையா அப்படிங்கிற பெயர்ல தான் விவரிக்கிறாரு. தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த பண்டைய நாடு மிகவும் தனித்துவம் வாய்ந்தது. இந்த ராஜ்யம் முழுக்க அழகிய பெண்கள், நாகரிகமான மக்கள், சூடான காலநிலை. இந்த நாட்டுல பெண்கள் கூட ஆட்சியாளர்களா இருக்கிறாங்க. பாண்டியர்கள் கிட்ட பெரிய அளவுல கப்பல் படை இருக்கு. பிரம்மாண்டமான இராணுவம் அவங்க கிட்ட இருக்கு. யானை படையும் குதிரை படையையும் ஏராளமா அவங்க வச்சிருந்தாங்க. இமைக்கும் நொடியில் எதிரிகளை வீழ்த்தும் வீரம் அவர்கள் கிட்ட ஏராளமா இருந்துச்சு. படை வீரர்கள் உயரமானவர்களாகவும் கட்டுமஸ்தான உடல் கொண்டவர்களாகவும் இருந்தாங்க. உலகத்துல எங்கேயுமே இப்படி ஒரு வளமான நிலத்தை நான் பார்த்ததே கிடையாது. அதிகமா நெற்பயிரும் மிளகும், சமையலுக்கான உபபொருட்களும் உப்பும் இங்க விளைச்சல் பொருட்களாயிருந்தது. உலகில் எங்கேயுமே கிடைக்காத தரம் உயர்ந்த முத்துக்களை பாண்டியர்கள் மற்ற நாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செஞ்சாங்க. பாண்டியர்களுடைய முத்துக்கு தான் வெளிநாடுகள்ல அதிக முக்கியத்துவம். கலை, மருத்துவம், அறிவியல் இப்படி அனைத்திலையும் சிறந்து விளங்கிய மக்கள் பண்டைய மக்கள். இப்படி பாண்டிய நாட்டை பத்தி சொல்லிக்கிட்டே வர மெகஸ்தனிஸ் ஒரு இடத்துல நம்மள ஆச்சரியத்தோட உச்சிக்கே கூட்டிட்டு போறாரு. இந்த பாண்டியா நாட்டை ஒரு காலத்துல ஒரு பெரும் பெண்ணரசி ஆட்சி செஞ்சாங்கன்னும் பின் பெரும் படையை திரட்டிக்கிட்டு உலகெங்கும் வென்று வர கிளம்புனாங்கன்னும் இவர் சொல்றாரு. இது புராணங்கள்ல நாம பார்க்கிற பாண்டியர்களுடைய குலதெய்வமா கருதப்படுற, ஒரு காலத்துல பாண்டிய அரசியா இருந்தாங்கன்னு நம்பப்படுற மீனாட்சி அம்மனோட அப்படியே ஒத்து போகுது. மீனாட்சி அம்மன் ஒரு காலத்துல பாண்டிய மரபுல உண்மையிலேயே வாழ்ந்த ஒரு அரசியா இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இத பத்தி நீங்க மேலும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னா மீனாட்சி அம்மனை பத்தி ஒரு முழு பதிவை ஏற்கனவே நம்ம சேனல்ல வெளியிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். இந்த பதிவை முழுசா பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்க. திரும்ப பதிவுக்குள்ள வரும்போது மேலும் மெகஸ்தனிஸ் என்ன சொல்றாருன்னா, சீதோஷ்ண நிலை ஒத்துக்காததுனால இங்க குதிரைகள் சில நேரங்கள்ல இறப்பதுண்டு. அதனால அரேபிய நாட்டில இருந்து பாண்டியர்கள் ஆயிரக்கணக்கில் குதிரைகளை இறக்குமதி செய்தாங்கன்னு அந்த குறிப்புல சொல்லி முடிக்கிறாரு. இதன் பிறகு கிமு 60ல நிக்கோலஸ் டமாஸ்கஸ் அப்படிங்கிற கிரேக்க வரலாற்று அறிஞர் தமிழகத்திலிருந்து கிரேக்க அரசருக்கு போன ஒரு தூதை பத்தி விவரிச்சிருக்காரு. பாண்டியோன் அப்படிங்கிற அரச மரபினர் கிட்ட இருந்து ஒரு தூது வந்ததுன்னும் அந்த தூது கூடவே ஒரு மனிதன் வந்தான்னும் வந்த மனிதன் நம்பிக்கையின் அடையாளமா ஏதேன்ஸ்ல தன்னைத்தானே தீயில் எரித்து கொண்டான்னும் இந்த நம்பிக்கையை பார்த்து அதன் பிறகு அரசர் அகஸ்தஸ் பாண்டியனுடைய பரிசு பொருட்களை ஏற்றுக்கொண்டு நட்பு பாராட்டினார் என்றும் அந்த குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இதன் பிறகு கிபி 2ஆம் நூற்றாண்டுல பாண்டிய சாம்ராஜ்யம் யவனர்களோடு அதாவது ரோமானியர்களோடு செய்த வணிகத்திற்கு சாட்சியா ஒரு குறிப்பு கிடைச்சிருக்கு. அந்த குறிப்பை பெரிப்ளஸ் ஆஃப் ரெட் சி, செங்கடல் செலவுன்னு சொல்வாங்க. சுலபமா சொல்லணும்னா 2ஆம் நூற்றாண்டுல பாண்டியர்களோடு ரொமானியர்கள் வைத்திருந்த வணிக விஷயங்களை குறிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு குறிப்பேடு இது. இதுல ரொமானியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பறந்து விரிந்த பாண்டிய சாம்ராஜ்யத்துல எண்ணிலடங்கா வணிக கப்பலும் போர் கப்பல்களும் இருந்துச்சாம். ஒரு முறை பாண்டிய வணிக கப்பலை தாக்க முடியாம இலங்கை போர்க்கப்பலே கடல்ல தத்தளிச்சுதான். வணிக கப்பலே இப்படி இருந்துச்சுன்னா போர்க்கப்பல்கள் எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பாருங்க. மேலும் பாண்டிய எல்லையில நரவு, முசிறி, கொண்டி, நீலகண்ட நகரம், கொர்க்கை, அழகன்குளம், காலப்பட்டினம், பாண்டிச்சேரி, எகிப்து பட்டினம் இப்படி ஏகப்பட்ட துறைமுகங்கள் இருந்துச்சாம். கிரேக்க ரோமானியர்கள் எல்லோரும் அவங்க நாட்டிலிருந்து வந்து பாண்டியர்களுடைய கோட்டையில காவல் பணிக்கு சேர்ந்திருந்தாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, இன்னைக்கு நாம எப்படி பிழைப்புக்காக வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்குறோமோ
அதே மாதிரி ஒரு காலத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு பிழைப்புக்காக வெளிநாட்டவர்கள் வந்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு பொருளாதாரத்துல, வெளிநாட்டு வாணிபத்துல, கப்பல் படையில பாண்டியர்கள் சிறந்து விளங்கி இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. மேலும் இந்த யவனர்கள் சொல்லாத இன்னொரு தகவலும் இருக்கு. முதல்ல கிபி 10ஆம் நூற்றாண்டுல ராஜேந்திர சோழர் தான் பர்மா, தாய்லாந்து, கடாரம் எல்லாம் தாண்டி ஜாவா தீவுகள் வரைக்கும் போய் வெற்றி பெற்று அந்த இடங்களை கைப்பற்றினார்னு நாம படிச்சிருக்கோம். விஷயம் என்னன்னா, ஒரு சோழன் அங்க போய் கால் பதிக்கிறதுக்கு முன்னாடியே பாண்டியன் எப்பயோ கால் பதிச்சிட்டான். கற்பனை பண்ணி பாருங்க, காலம் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த காலகட்டத்தில் 8000 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற ஒரு இடத்துக்கு சோழர்களுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் போனதுக்கான காரணம் என்ன? அங்கே பதிந்த கால்தடங்கள் சொல்லும் ரகசியம் என்ன? மானம் காக்க மறவர்கள் சோழர் தலையெடுத்த கதை என்ன? அந்த தருணத்தில் ஆதித்த கரிகாலன் எனும் சோழனுடைய வாள் செய்த காரியம் என்ன? இறுதியில் சடையவர்ம சுந்தர பாண்டியன் சோழர்களை மண்டியிடச் செய்த வரலாறு என்ன? தமிழகத்திலிருந்து 612 யானைகள், 20,000 குதிரைகள், 96,000 பொற்காசுகள் வடக்கு நோக்கி சென்றதாம். அதன் பின்னிருக்கும் காரணம் என்ன? இப்படி அனைத்து கேள்விகளுக்குமான விடை பாகம் 2 புலப்படும். இது ஆதித்தமிழராம் பாண்டியரின் அளவிட முடியா வரலாறு. பாண்டியரின் பயணம் தொடரும். பாகம் 2. தொலைந்து போன மறவர்கள். பாண்டியர்கள் எங்கே? கடந்த காலத்தின் நிழல்கள் தான் எதிர்காலத்தில் வரலாறாய் பரிணமிக்கிறது. பாண்டியர்கள் விட்டு சென்ற நிழல்கள், அந்த தடயங்கள் ஏறத்தாழ 8000 கிலோமீட்டர்கள் கடல் கடந்து நம்மை கூட்டி செல்கிறது. அதோ தூரத்தில் தெரிகிறதே, அந்த பனி படர்ந்த இடத்திற்கு பின் இருக்கிறது அந்த ரகசிய தீவு. கடந்த காலத்தின் கால வெள்ளத்தில் பயணித்து சென்று பார்த்தால் அந்த தீவின் கரையில் வந்து நிற்கும் ஒரு மாபெரும் மரக்கலம். அந்த மரக்கலத்தின் கூர்முனையில் நிற்கும் அந்த மர்ம உருவம். ஒரு காலால் மரக்கலத்தின் தரையை ஊன்றி மறுகாலை கூர்முனையின் மேல் வைத்து ஒரு கையை இடுப்பின் மேல் நிறுத்தி மறு கரம் கொண்டு மீசையை முறுக்கிவிட்ட அந்த உருவம் மந்திர புன்னகையோடு அந்த மர்ம தீவை உற்று நோக்கும். அடுத்த கணம் களத்தில் இருந்து கீழே குதித்த அந்த உருவம் நீரில் மூழ்கி மீண்டும் எழும்போது கட்டிய சடாமுடி கலைந்து கடல் நீரோடு கலந்த தருணம் உருவத்தின் தோரணை அந்த ஆதி சிவனை நினைவு கூறும். ராஜ நடை போட்டு கடற்கரையை விட்டு கரை நோக்கி வந்த அந்த உருவம் அந்த தீவில் கால் பதித்த அந்த நொடிதான் ஒரு புது வரலாறின் ஆரம்ப புள்ளிக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. நம்மை வழிநடத்தும் அந்த மர்ம உருவம் ஒரு பாண்டிய அரசன் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இப்படிதான் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டியர்கள் கடல் கடந்து ஜாவா தீவை போய் அடைஞ்சாங்க. ராஜேந்திர சோழன் இந்த ஜாவா தீவை கைப்பற்றுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பாண்டிய அரசர்கள் இந்த தீவுல கால் பதிச்சுட்டாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே பாண்டியர்கள் கிட்ட நடுக்கடலில் கூட திசையறியும் தொழில்நுட்பம் இருந்துச்சு. இந்த திறனை பயன்படுத்தி பல 1000 கிலோமீட்டர்கள் தாண்டி ஜாவா தீவுகளுக்கு பாண்டியர்கள் வந்ததற்கு காரணம் இரு நாடுகளுக்குமான ஒற்றுமையும் வணிக ஒப்பந்தமும் தான். பாண்டியர்களுடைய வணிக அமைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருந்திருக்கு பாருங்க. இந்த ஜாவா மற்றும் சுமத்ரா தீவுகள்ல 2000 வருஷத்துக்கு முன்னாடி 500 மணி கிராமம் மற்றும் நானாதேசி அப்படின்னு 3 பெரும் வணிக நகரங்களையே பாண்டியர்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்படி வணிக நகரம் உருவாக்குனது மட்டுமில்லாம அங்கேயே தங்கி வாழ்ந்து அங்க இருக்கிற பூர்வ குடிகளோடு திருமணம் செய்து தமிழ அங்கேயும் விஸ்தாரமா பரப்பி இருக்காங்க.
தூர தேசத்துல பெரும் நகரங்களை அமைக்கும் அளவிற்கு பாண்டியர்களுடைய வணிக அமைப்பு அவ்வளவு வலுவா இருந்திருக்கு. தமிழர்களின் முப்பாட்டனான முருகன் வழிபாடு ஜாவா தீவில் இன்றளவுக்கும் இருக்குதுன்னா அதற்கு காரணம் பாண்டியர்கள் தான். பாண்டியர்கள் போர் யானைகள், விலையுயர்ந்த முத்துக்கள், நறுமணப் பொருட்கள், மண்பானைகள், இப்படி பல விஷயங்களை இந்த தீவுகளோடு வணிகம் செஞ்சிருக்காங்க. இப்படி எத்தனை ஆச்சரியமான தகவல்கள். பெருமை மிக்க பாண்டியர் வரலாறு இன்னும் எவ்வளவு தூரம் நம்மை அழைத்து செல்லும். காத்திருங்கள், பார்த்திருங்கள். இது குமரி கண்டத்தை ஆண்ட பாண்டியர் வரலாறு பாகம் 2. காலக்கோட்டின்படி பாண்டியரின் வரலாறுல இப்ப நாம இருக்கிறது கிபி 250ஆம் ஆண்டு. இந்த காலகட்டத்தில் யூஹான் அப்படிங்கிற சீன பயணி அவருடைய குறிப்புல பாண்டிய தேசத்தை பத்தி பல விஷயங்களை சொல்லி இருக்காரு. அதுல பாண்டிய நாட்டை பன்யூ அப்படின்னு குறிப்பிடும் இவர், தெற்கு கடலுடைய இறுதியில ஒரு பெரும் சாம்ராஜ்யம் இருக்கு. அந்த நாட்டு மக்கள் கருப்பு நிறம் கொண்டவர்களாகவும் சுருள் முடி கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா மக்கள் கிட்டையும் கடல் வழி வணிகம் செய்றாங்க. முத்துக்கள் அங்க அளவில்லாம கிடைக்குது. அறத்துக்கு தான் அங்க முக்கியத்துவம். பெண்கள் அங்க பெரிதும் மதிக்கப்பட்டாங்க. தங்கம், மிளகு, யானை தந்தம், நெல் போன்ற பொருட்கள் அங்க மிகுதியா கிடைக்குது. ரோமானியர்களோட தான் அவங்க அதிகமா வணிகம் செய்றாங்க அப்படின்னு அந்த சீன பயணியும் சொல்றாரு. இவ்வளவு நேரம் நாம பார்த்த வரலாற்று சான்றுகளை கொண்டு கிமு 3ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பாண்டிய அரச மரபு எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த நிலையில இருந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மேலும் இந்த காலகட்டத்தில் மற்ற பெரும் அரசுகளான சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களுக்கு கீழே ஒரு சாதாரண குறுநில அரசர்களா தான் இருந்திருக்காங்க. இந்த குறிப்பிட்ட 600 வருட காலகட்டம் வரலாற்று ரீதியா பாண்டிய மன்னர்கள் கோலோச்சி ஆட்சி செய்த காலகட்டம். இதன் பிறகுதான் பாண்டியர்களுக்கு மட்டுமில்லாம தமிழகத்துக்கே ஒரு மிகப்பெரிய இருண்ட காலம் வந்துச்சு. அதுதான் களப்பிரர்களின் வருகை. இந்த களப்பிரர்கள் என்ன பண்றாங்க, தமிழகத்துடைய கொங்கு பகுதிக்குள்ள நுழைஞ்சு அந்த இடத்தை முதல்ல ஆக்கிரமிக்கிறாங்க. அதன் பிறகு மொத்த சேர தேசம், சோழ தேசம், கடைசியா பாண்டியர்களையும் வீழ்த்தி மொத்த தமிழகத்தையும் அடிமைப்படுத்துறாங்க. கிபி 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் தமிழகத்துக்குள்ள எந்த மாதிரியான அரசியல் சூழ்நிலை நிலவுச்சுங்கிறதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் என்ன பண்ணாங்க, சேர சோழர்கள் என்ன பண்ணாங்க, இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பு கூட கிடையாது. வலுக்கட்டாயமா குறிப்புகளே இருக்கக்கூடாதுன்னு இந்த களப்பிரர்கள் எல்லாத்தையும் அழிச்சாங்கன்னும் சொல்லப்படுது. என்னோட அனுமானத்தின்படி எப்போ வெளியே வந்து அடிக்கலாம்னு சரியான தருணம் பார்த்து மூவேந்தர்களும் அமைதியா காத்திருந்திருக்கணும். ஆனா இங்கேயும் இருண்டு போயிருந்த தமிழகத்திற்கு புது வெளிச்சத்தை கொண்டு வந்தது ஒரு பாண்டிய மன்னன் தான். அவரின் பெயர் கடுங்கோன் பாண்டியன். இந்த பாண்டிய மன்னன் தான் களப்பிரர்களை ஓட தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கிறாரு. கடுங்கோன் பாண்டியனுடைய காலகட்டம் கிபி 6ஆம் நூற்றாண்டு. இதே காலகட்டத்தில் எழுச்சி பெற்ற மற்றும் ஒரு பெரும் சாம்ராஜ்யம் பல்லவ சாம்ராஜ்யம். இந்த தருணத்துல பல்லவ சாம்ராஜ்யத்துக்கு கீழே தான் பாண்டியர்களும் சோழர்களும் இருக்க நேர்ந்தது. என்னதான் பல்லவர்களை வீழ்த்தும் பலம் பாண்டியர்கள் கிட்ட இருந்தாலும் அப்போதிருந்த அரசியல் சூழ்நிலையில சோழர்களும் குறுநில அரசர்களா பாண்டியர்களுக்கு கீழே தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால சரியான காலம் பார்த்து காத்திருந்தது பாண்டிய வம்சம். இருந்தும் இடைப்பட்ட காலங்கள்ல சின்ன போர்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். இழந்த ராஜ்யத்தை திரும்ப பெறும் முயற்சியிலேயே பாண்டியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டே இருந்தார்கள். இப்படியே காலம் வேகமா உருண்டோட கிபி 880ல திருப்புரம்பியத்தில் பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் இடையே பெரும் போர் நடக்குது. இதுல சோழர்கள் பல்லவர்களுக்கு ஆதரவா போரிட்டாங்க. இந்த குழப்பமான சூழ்நிலையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட விஜயாலய சோழன் தஞ்சைக்கு போய் மூத்தரையர்களை வென்று தஞ்சையை முதல் முறையா கைப்பற்றுகிறார். அதன் பிறகு சோழ தேசம் இனி தனி தேசமா இயங்கும், பல்லவ தேசத்துக்கு கப்பம் கட்ட முடியாதுன்னு தனி ஆட்சியை அறிவிக்கிறாரு.
இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு சோழ தேசம் கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி காண ஆரம்பிக்குது. பல்லவ தேசம் கொஞ்சம் கொஞ்சமா வீழ்ச்சி நிலைக்கு தள்ளப்படுது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல பாண்டிய வம்சத்தை சேர்ந்த ஒரு அசாத்தியமான அரசர் இதுவரைக்கும் மூவேந்தர்கள் செய்யாத ஒரு பயங்கரமான விஷயத்தை செஞ்சாரு. மூவேந்தர்கள்ல யாரு அரசாட்சியை பிடிச்சாலும் எதிரி நாட்டு அரசரை ஒன்னு சிறைப்பிடிப்பாங்க, அப்படி இல்லைனா அடிமைப்படுத்துவாங்க, அதுவும் இல்லைனா அந்த தேசத்தை அவங்க கிட்டயே கொடுத்து வென்ற தேசத்திற்கு கப்பம் கட்ட சொல்வாங்க. இதுதான் தொடர்ந்து வரும் மரபா இருந்துச்சு. ஆனால் முதல் முறையாக இந்த மரபை மாற்றியமைத்த ஒரு தெற்கத்திய மரபன் பாண்டிய மன்னன் முதலாம் வீரபாண்டியன். இந்த வீரபாண்டியன் என்ன செய்கிறார் என்றால், வெற்றி கொண்ட சோழனுடைய தலையை வெட்டி அதை வேலில் குத்தி வெகு ஜனங்கள் பார்க்கும் வண்ணம் அதை வீதியில் நட்டு வைத்தார். இப்படி ஒரு விஷயத்தை வீரபாண்டியர் செய்வார்னு சோழர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில ஒரு பழங்கால சிவன் கோவில் இருக்கு. அந்த கோவிலுடைய ஒரு குறிப்பிட்ட சுவர்ல 1000 வருடம் பழமையான வட்டெழுத்து கல்வெட்டுகளை உங்களால பார்க்க முடியும். இந்த கல்வெட்டு கூறும் முதல் செய்தி, சோழன் தலை கொண்ட கோ வீரபாண்டியன். ஆட்சியாண்டு பொதுயுகம் 939 முதல் 960 வரை. வீரபாண்டியன் ஒரு சோழ அரசருடைய தலையை கொய்து எடுத்தார்னு இந்த கல்வெட்டு சொல்லுது. ஆனா அந்த சோழ அரசருடைய பெயர் இன்னைக்கு வரைக்கும் மர்மம் தான். சில வரலாற்று ஆசிரியர்கள் முதலாம் பராந்தக சோழருடைய ஒரு மகனான உத்தமசீலியை தான் வீரபாண்டியர் கொன்னார்னு சொல்றாங்க. பாண்டியர்களை ஆட்சி பொறுப்புக்கே வரவிடாம பல தலைமுறைகளா சோழர்கள் ஆதிக்கம் செலுத்துவதை பொறுத்துக்க முடியாம தான் இப்படி ஒரு செயலை முதலாம் வீரபாண்டியன் செய்கிறாரு. ஆனா இந்த பக்கம் இந்த செயலுக்கு பழி தீர்க்கும் விதமா சுந்தர சோழருடைய முதல் மகன் ஆதித்த கரிகாலன் சேவூர் போர்க்களத்துல வீரபாண்டியனை வென்று அவர் தலையை கொய்து அந்த பழியை தீர்த்துக்கிறாரு. இந்த தருணம் பாண்டியர்கள் மறுபடியும் சோழர்கள் கீழே சிற்றரசர்களா மதுரையை ஆட்சி பண்ண வேண்டிய நிலை ஏற்படுது. இந்த காலகட்டம் பாண்டியர்களுக்கு ஒரு இருண்ட காலகட்டம்னே சொல்லலாம். எந்த அளவுக்கு அவங்களுடைய மரியாதை குலைக்கப்படுதுன்னா, கடாரம் கொண்ட அரசன் முதலாம் ராஜேந்திர சோழன் தனக்கு பிறந்த 3 மகன்களுக்கும் சுந்தர சோழ பாண்டியன், விக்ரம சோழ பாண்டியன், பராக்கிரம சோழ பாண்டியன் அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. அப்படி பெயர் வைத்தது மட்டுமில்லாம மதுரையில சுந்தர சோழ பாண்டியனை அரசரா நியமிக்கிறாரு. அவங்களுக்கு கீழே பாண்டிய மன்னர்கள் வேலை செய்ய வேண்டியதா இருந்துச்சு. இதுல 2 விஷயம் இருக்கு. நாம படிச்ச பட்டத்தை நம்ம பேருக்கு பின்னாடி பிரைடா வச்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி பாண்டியர் என்பது தமிழர்களின் ஆதி குடியின் அடையாளம். அந்த பெயரை பின்னே சேர்ப்பது பெரும் பேரு. 2வது விஷயம், இது பாண்டியர்களை பெரிதும் அவமதிக்கிற செயல். காலம் முழுக்க சுந்தர சோழ பாண்டியன் என்று பெயர் வைத்த ஒரு சோழ அரசன் பாண்டியர்களை ஆட்சி செய்வது எப்படி இருக்கும்? இந்த அவமானத்தை எல்லாம் சின்ன வயசுல இருந்தே ஒரு பாண்டிய இளவரசன் அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்தான். அவனுடைய பெயர் மாரவர்ம சுந்தர பாண்டியன். இவர் வளர்ந்து செய்த ஒரு சம்பவம் தான் தரமான சம்பவம். இவ்வளவு ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 200 வருஷமா சுமந்த வடுவ அந்த பழிய தீர்த்துக்க பெரும் படைய திரட்டிக்கிட்டு சோழ நாடு மேல போர் தொடுக்கிறார் மாரவர்ம சுந்தர பாண்டியன். அந்த தருணம் சற்று வலுவிழந்து போயிருந்த சோழ சாம்ராஜ்யம் 3ஆம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. யாருமே எதிர்பார்க்கல, ஒரே போர்க்களம் தான். மொத்த சோழ தேசத்தையும் தன் கைவசப்படுத்துறாரு மாரவர்ம சுந்தர பாண்டியன். தன் 200 ஆண்டு கால பழிய தீர்த்துக்க சோழர்களுடைய பல பகுதியை தீக்கிரையாக்குறாரு. பல இடங்களை அழிச்ச பிறகும் ஒரு இடத்த மட்டும் மாரவர்ம சுந்தர பாண்டியன் எதுவுமே பண்ணாம விட்டுட்டு போயிடுறாரு. அது ஒரு 16 கால் மண்டபம். அந்த மண்டபம் காவிரிக்கு கரையெடுத்த கரிகாலனை பத்தி பட்டின பாலையை எழுதிய கடியலூர் உருத்திர கண்ணனார் அமர்ந்து அந்த காவியத்தை படைத்த இடம்தான் அந்த மண்டபம்.
அதனால அந்த இடத்தை அப்படியே விட்டுடுறாரு மாரவர்ம சுந்தர பாண்டியன். தன் நீண்ட கால பழியை தீர்க்கும் போதும் தமிழுக்கு தீங்கு விளைவிக்க கூடாதென்று அந்த மரபை பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் தொடர்ந்து கடத்தி கொண்டே வரும் ஒரு பெரும் இனமாயிருந்ததுதான் பாண்டிய இனம். அதன் பிறகு பழையாறைக்கு போன மாரவர்மன் அங்க தன்னை அரசரா பட்டாபிஷேகம் செஞ்சுக்கிறாரு. 3ஆம் ராஜேந்திரனையும் அழைச்சு தனக்கு கப்பம் கட்டி தனக்கு கீழே ஒரு குறுநில அரசனா இருக்க சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு போன 3ஆம் ராஜேந்திர சோழன் போன பிறகு கப்பம் கட்ட முடியாதுன்னு சொல்றாரு. மேலும் அன்றைக்கு இருந்த சில அரசியல் சூழ்நிலைகளால பாண்டியர்கள் சோழ தேசத்தை திருப்பி அவங்களுக்கே கொடுக்குமாறு ஆகுது. இருந்தும் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்த பிறகுதான் உண்மையான பாண்டியர்களின் எழுச்சியே துளிர்விட ஆரம்பிக்குது. அந்த எழுச்சியின் நாயகனாக இருந்தவர் 1ஆம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். கிட்டத்தட்ட 1000 வருடங்களா வலுவிழந்து போயிருந்த பாண்டிய தேசத்தை மீண்டும் தூக்கி நிறுத்தி அவ்வளவு ஆண்டு கால காத்திருப்ப முடிவுக்கு கொண்டு வந்தவர் 1ஆம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். கிபி 1250 வருடம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் அந்த தருணத்துல சேர தேசத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த வீர ரவிகுல மார்த்தாண்டனை ஒரே போர்ல தோற்கடித்து சேர தேசத்தை கைப்பற்றினார். அதன் பிறகு சோழ தேசத்தை கைப்பற்றியவர் சோழர்களை தெலுங்கு தேசத்துக்கு துரத்தி அடிக்கிறார். அதன் பிறகு தமிழகத்துக்குள்ள சோழர்களுக்கு ஆதரவாயிருந்த விஜயகண்ட கோபாலன் எனும் தெலுங்கு சோழனை காஞ்சியில் போரெடுத்து அவரை கொன்று குவித்து காஞ்சி, தொண்டை நாடு மற்றும் ஆந்திர எல்லைகளை பாண்டிய தேசத்திற்கு சொந்தமாக்குறாரு சடையவர்ம சுந்தர பாண்டியன். அதன் பின் திருச்சியில கண்ணனூர்ல இருந்த போசலர்கள் வழிவந்த வீர சோமேஸ்வரன் என்னும் அரசனையும் கொன்று அந்த பகுதியையும் பாண்டிய தேசமா மாத்துறாரு. இதோடு அவர் நின்னுடல. அதை தொடர்ந்து ஆந்திர தேசத்திற்கே பயணித்து காக்கத்தியர்களை வெற்றி கொண்டு கிருஷ்ணா நதியின் எல்லை வரை பாண்டிய தேசத்தை விரிவுபடுத்துகிறார். ஈழத்திற்கும் சென்றவர் இலங்கையையும் வெற்றி கொண்டு அங்கேயும் மீன் கொடியை பறக்க விடுகிறார். இப்படி தென்னாடு மொத்தமும் கிட்டத்தட்ட 2000 வருடங்கள் கழித்து மீண்டும் பாண்டிய ஆட்சியில் செயல்பட தொடங்கியது. பாண்டியர்களுடைய நெடுநீண்ட வரலாறுல இழந்து போன நிலத்தை மீண்டும் மீட்டெடுத்த ஒரே மாவீரன் 1ஆம் சடையவர்ம சுந்தர பாண்டியன். பாண்டியர்களுடைய ஆட்சியில இந்த காலகட்டம் தான் ஒரு உச்சகட்டம். இதன் பிறகு கிட்டத்தட்ட 20 வருடம் 1271 வரைக்கும் ஆட்சி செய்த சடையவர்ம சுந்தர பாண்டியன் இறந்து போக அதன் பின் தலையெடுத்தவர் தான் மாரவர்ம குலசேகர பாண்டியன். இவரும் மிகவும் வலிமை பொருந்திய ஒரு அரசர் தான். போரெடுத்து நாட்டை வெல்வது எவ்வளவு கடினமோ அதைவிட கடினம் அந்த இடங்களை பாண்டியர்களின் கீழே வைத்திருந்து கட்டுக்கோப்பாக ஆட்சி செய்வது. அந்த ஆளுமை குலசேகர பாண்டியன் கிட்ட நிறையவே இருந்துச்சு. அந்த ஆளுமையோடு தென் தமிழகத்தை கிட்டத்தட்ட 50 வருடங்கள் கட்டி ஆண்டாரு இந்த மன்னர். இப்போ பாண்டியர்களுடைய ஆட்சி கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கழிச்சு மறு உருவம் பெற்றிருக்கு. இந்த காலகட்டத்தில் பாண்டியர்கள் எப்படி இருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க வியட்நாமை சேர்ந்த வரலாற்று பயணி மார்கோ போலோ நமக்கு உதவுறாரு. இவர் 1292 பாண்டியர்களுடைய மிக முக்கியமான துறைமுகமான காயல் பட்டினத்திற்கு வராரு. இங்க வந்து பாண்டிய தேசத்தை மொத்தமா சுற்றி பார்த்தவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல மிக பெரிய செல்வமும் பிரம்மாண்டமும் கொண்ட ஒரே நாடு பாண்டிய நாடு தான். இது ஆங்கிலத்துல The kingdom is the richest and most splendid province in the world அப்படின்னு குறிப்பிட்டவர் மேலும் சொல்றாரு, இந்த பாண்டிய மன்னன் உடம்புல அணிவது எல்லாமே வெள்ளி, வைரம், மாணிக்கம், மரகதம், தங்கம் போன்ற நகைகள் மட்டும்தான். முத்து வேட்டை பாண்டியர்களுடைய பொழுதுபோக்கு. இங்கு பிறக்கும் பச்சிலம் குழந்தைக்கு கூட கடல்னா பயம் இருக்காது போல. சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை கடலில் குதித்து முத்தை எடுத்துக்கிட்டு வெளியே வராங்க. இந்த காயல்பட்டினம் துறைமுகத்துல அரேபியம், கிரேக்கம், ஹார்மூஸ், பாரசீகம், ஆப்பிரிக்கா இப்படி பல நாடுகளில் இருந்து வணிகம் செய்ய கப்பல்கள் வருது. இங்க கடும் வெப்பம் இருந்துச்சு. மக்கள் எல்லோரும் லகுவான உடைகளை தான் அணிஞ்சிருந்தாங்க. ஏன் மன்னர் கூட ஒரு சாதாரண துணியை தான் மேல போர்த்தி இருந்தாரு.
மக்கள் எல்லோரும் கருமை நிறம் கொண்டவங்களா இருந்தாங்க. இங்க ஒரு வினோத பழக்கம் இருந்துச்சு. கடன் வாங்கி கொடுக்க முடியாதவங்கள அதிகாரி வந்து ஒரு வட்டத்தை கிழிச்சு அதுக்குள்ள நிக்க வச்சிடுறாரு. கடன் வாங்கியவங்களும் அந்த வட்டத்தை விட்டு நகரவே மாட்டாங்க. இது எனக்கு பெரும் ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த பாண்டியர்களை நாகரிகத்திலையும் பண்பாட்டிலையும் வணிகத்திலையும் அவங்க கொண்ட செல்வத்திலையும் இந்த உலகத்தில் இருக்கிற யாராலையும் அசைச்சிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு மார்கோ போலோ. நீங்க ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆரம்பத்துல இலக்கியம் சொன்ன தகவல்களும் புராணங்கள் சொன்ன தகவல்களும் அப்படியே இந்த வரலாற்று பயணிகள் சொல்ற தகவல்களோட எல்லா விதத்திலையும் ஒத்து போகுது. அப்படின்னா எப்பவுமே பாண்டியர்களுடைய ஆட்சியில தமிழகம் ஒரு பொன் தேசமாதான் இருந்திருக்கு. அதன் பிறகுதான் பாண்டியர்களுடைய வீழ்ச்சி மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சது. குலசேகர பாண்டியனுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்தர் பட்டத்து அரசியின் மகனான சுந்தர பாண்டியன், இன்னொருத்தர் 2ஆம் மனைவியின் மகனான வீரபாண்டியன். 1313 வருடம் தன்னை அரச பொறுப்பிலிருந்து தளர்த்திக்கிட்ட குலசேகர பாண்டியன் தன்னுடைய 2வது மகன் தான் வலிமை பொருந்தியவனா இருக்கான்னும் இவனால தான் நாட்டை ஆட்சி செய்ய முடியும்னு முடிவெடுத்தவர் அவருக்கு அடுத்த அரசருக்கான பட்டாபிஷேகம் செய்கிறாரு. அதனால கடும் கோபம் கொண்டு எழுந்த முதல் மகனான சுந்தர பாண்டியன் அவர் ஆதரவாயிருந்த சில நாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு போரிட்டு அவருடைய தந்தையான மாரவர்ம குலசேகர பாண்டியனையே கொன்னு போடுறாரு. இதன் பிறகு ஆதரவில்லாத வீரபாண்டியன் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் அதே காலகட்டத்தில் டெல்லியில முகலாயர்களுடைய ஆட்சி பெரும் வலு பெற்று இருந்தது. அவங்க கிட்ட உதவி கேட்கலாம் என்று முடிவெடுத்த வீரபாண்டியன் முகலாய அரச நாடி அலாவுதீன் கில்ஜி கிட்ட உதவி கேட்கிறாரு. அப்படிதான் முதல் முறையா விஷ எண்ணம் கொண்ட முகலாய தளபதி மாலிக் கபூர் தமிழகத்துக்குள்ள நுழைகிறான். மாலிக் கபூர் எண்ணி வந்தது ஒன்று, ஆனா இங்க நடந்தது வேற ஒன்று. இங்க வந்து தமிழகத்துடைய வளங்களை பார்த்து மிரண்டு போனா மாலிக் கபூர். இந்த அண்ணன் தம்பி சண்டையில எப்படியாவது இதிலிருந்து லாபம் பார்த்திடணும்னு முடிவெடுக்கிறான். முதல்ல வீரபாண்டியனோடு சேர்ந்து சுந்தர பாண்டியனிடம் போரிட்டு சுந்தர பாண்டியனை அடிமையாக்குறான். அதன் பிறகு சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரும் சமயத்துல பெரும் படைகளை திரட்டி கொண்டு வந்து இருவரும் இனி முகலாய ஆட்சிக்கு கீழே தான் செயல்படணும்னு இருவரையும் படைபலத்தை காட்டி அடிமைப்படுத்துறான். இருந்தும் தமிழகத்துல அவர்களுடைய செல்வாக்கு பெருசா எடுபடல. முடிஞ்ச வரைக்கும் கொள்ளையடிக்கலான்னு முடிவு செஞ்சவங்க ஏகப்பட்ட பழங்கால தமிழ் கோவில்களை சிதைக்கிறாங்க. அங்க இருந்த செல்வங்களை கொள்ளையடிக்கிறாங்க. வாசப் என்கிற ஒரு வணிகம் செய்யும் முகலாய பயணியின் குறிப்பின்படி இந்த மாலிக் கபூர் தமிழகத்திலிருந்து 612 யானைகள், 20,000 குதிரைகள், 96,000 பொற்காசுகள், அதை தொடர்ந்து எக்கச்சக்கமான கோவில் செல்வங்கள், இது எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு டெல்லிக்கு எடுத்துட்டு போனதா சொல்லப்படுது. விஷயம் என்னன்னா, இந்த பாண்டிய இளவரசர்கள் மட்டும் ஒற்றுமையா இருந்திருந்தாங்கன்னா முகலாயர்கள் தமிழகத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சிருக்கவே முடியாது. ஏன், இதுக்கப்புறம் தமிழகத்துக்குள்ள வந்த மற்ற அரசர்கள் யாருமே பாண்டியர்களை எதிர்த்திருக்கவே முடியாது. உதாரணத்துக்கு, இதுக்கப்புறம் தமிழகத்தை தன்வசப்படுத்திய விஜயநகர பேரரசு. விஜயநகர அரசர்கள் ஒரு பேரரசா உருவெடுத்த பிறகு பாண்டியர்களுடைய பலம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. குறைந்தபட்சம் குறுநில அரசர்களாயிருந்த பாண்டியர்கள் இப்போ அது கூட இல்லாம குறு கிராமங்களை ஆட்சி செய்யும் தென்காசி பாண்டியர்களா மாறி போனாங்க. கடைசியா 16-17ஆம் நூற்றாண்டுல பராக்கிரம பாண்டியன் என்னும் ஒரு பாண்டிய மன்னன் தான் தென்காசி பட்டினத்தை ஆட்சி செய்த ஒரு மன்னரா அறியப்படுறாரு. இதன் பிறகு வெள்ளையர்கள் வந்த பின் சுவடே இல்லாமல் காணாமல் போகிறது பாண்டிய இனம். சில பேர் ஜமீன்தார்களா பாண்டியர்கள் வாழ்ந்தாங்கன்னு கதைகள் சொல்றாங்க. ஆனா அந்த அரச மரபு எப்பயோ சீர்குலைந்து போய்விட்டது. அவ்வளோதாங்க பாண்டியர்கள். இலக்கிய சான்றுகள்ல இருந்து தொடங்கணும்னா கிட்டத்தட்ட 10,000 ஆண்டு கால பெரும் வரலாறு கொண்ட பாண்டிய இனம் இன்னைக்கு அடையாளமே இல்லாம அழிஞ்சு போயிடுச்சு. அன்று ஓர் நாள்
குமரி கண்டத்தில் தென் மதுரையில் எழுந்த பாண்டிய இனம், உலகையே நடுநடுங்க வைத்த ஒரு தமிழரினம். வடிவலம்ப நின்ற பாண்டியன், முதுகுடுமி பெருவழுதி, வீர பாண்டியன், சுந்தர பாண்டியன், ஜடாவர்மன், சடையவர்மன், குலசேகரன், இப்படி எண்ணற்ற மன்னர்கள் அலங்கரித்த பாண்டிய சிம்மாசனம் காலத்தின் விளையாட்டில் காணாமல் போனது. அழிந்தது பாண்டிய தேசம், ஆனால் அழியாதது அவர்கள் வளர்த்த தமிழ். அந்த தமிழ் பிரசவித்த இலக்கியத்தில் என்றும் வாழ்கின்றனர் பாண்டியர்கள். இதுவே பாண்டியர்களின் நெடுநீண்ட வரலாறு. ஆனா இதோட பாண்டியர்களுடைய கதை முடியலங்க. இதுவரைக்கும் பாண்டிய வரலாறுல நான் சொன்னது வெறும் மேலோட்டமான 1% மட்டும்தான். இன்னும் தோண்டி தோண்டி பார்க்க ஏகப்பட்ட வரலாறு பாண்டியர்களோடது சொல்ல வேண்டியிருக்கு. கடுங்கோன் செய்த களப்பிரர் போர்க்களம், மதுரையை மீட்ட மாரவர்ம சுந்தர பாண்டியனின் போர்க்களம், முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியனின் எழுச்சி, பல்லவருக்கும் பாண்டியருக்குமான திருப்புரம்பிய போர்க்களம், இப்படி ஏகப்பட்ட சுவாரஸ்யமான விஷயங்களும் இதுல விடுபட்ட பல பராக்கிரமம் படைத்த பாண்டிய மன்னர்களை பற்றியும் இனி வரும் பதிவில் நாம் தொடர்ந்து பார்ப்போம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான, இன்ஃபர்மேட்டிவான, எக்ஸைட்மெண்டான, என்டர்டைன்மெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி. நன்றி.